மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இதுதான் காரணமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏதாவது ஒரு கட்டத்துல நம்ம டெஸ்ட் பண்ணும் போதுதான் இந்த பிரச்சனை இதுதான், இதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் நமக்கு உடம்புல ஏற்பட்டிருக்கே, ஆனா இவ்வளவு நாள் இது தெரியாம என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோமே அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி இப்ப ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லாம வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் தைராய்டு. தைராய்டு அப்படின்றது நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட், எண்டோகிரைன் கிளாண்ட், நாளமில்லா சுரப்பி. இதுல இந்த தைராய்டு சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளால் தான் நிறைய பிரச்சனைகள், அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி மன உளைச்சலுக்கு ஆளாகிற வரைக்கும் பிரச்சனைகள் நம்ம உடல்லையும் லைஃப்லயும் ஏற்படுதுன்னு சொல்லலாம். இந்த தைராய்டு கிளாண்டோட பணி என்ன, இது என்னென்ன செய்யுது, இதுல என்னென்ன ஹார்மோன் செக்ரீட் ஆகுது, அப்படி இந்த தைராய்டு இல்லைன்னா நம்ம பாடி எப்படி இருக்கும், தைராய்டு இல்லாமலே நம்மளால வாழ முடியுமா, இந்த மாதிரி இந்த ஹார்மோன்ஸ் நம்ம உடல்ல எதற்காக இருக்கு, இது அதிகரிச்சாலோ இல்ல குறைவாக இருந்தாலோ எந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது, ஒருவேளை இந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தா என்ன உணவுகள் எடுக்கலாம், என்ன சித்த மருந்துகள் எடுக்கலாம்ன்றத இந்த பதிவுல பார்க்கலாம். நம்ம நிறைய பேருக்கு பொதுவா இந்த டீனேஜ்ல 17 இயர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏஜ்ல இருந்தே ஜென்ஸ்க்கும் சரி லேடிஸ்க்கும் சரி பிரச்சனைகள் வருது. இப்போ நம்ம கிட்ட வரக்கூடிய இந்த இன்ஃபெர்டிலிட்டி பிரச்சனைக்கு வராங்க இல்லைங்களா, கப்புள்ஸ் வருவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க. பெரும்பாலும் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஒய்ஃப்க்கோ இல்ல ஹஸ்பண்டுக்கோ இந்த தைராய்டு பிரச்சனைகள் இருக்கு. ஹைப்போ தைராய்டிசம் அல்லது ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டு ஹார்மோன் குறைவாக இருக்கிறது இல்லைன்னா தைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருக்கிறது. சிலருக்கு என்னன்னா ரெண்டு பேருக்குமே பிரச்சனை இருக்கும், ரெண்டு பேருக்குமே தைராய்டுல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே தைராய்டு ஹார்மோன்ஸ்ல பிரச்சனை இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப பொதுவா நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த தைராய்டு வந்து ரெகுலேட் பண்ணிக்கணும். தைராய்டு ஹார்மோன் வந்து நம்ம கரெக்ட் பண்ணாதான் ஹைப்போ தைராய்டிசம் ஆர் ஹைப்பர் தைராய்டிசம் ரெண்டுத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்தாதான் அடுத்தது நம்ம வந்து கன்சீவ் ஆக முடியும்ன்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இதுல T3, T4, TSH அப்படின்ற 3 ஹார்மோன் நமக்கு வந்து செக்ரீட் ஆகுது. இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். பிரெயின்ல இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் நமக்கு என்ன பண்ணுதுன்னா தைராய்டு ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி, அதுதான் TSH அப்படின்னு சொல்றோம், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இதுதான் T3, T4 நம்ம தைராய்டுல இருந்து செக்ரீட் ஆகிறதுக்கு உதவி செய்யுது. இப்ப இந்த 3 ஹார்மோனும் சேர்ந்துதான் உடலோட எல்லா இயக்கத்திற்குமே அடிப்படையாக அது வந்து நிர்ணயிக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய, அது ஒவ்வொரு வயதிற்கும் ஏற்ற மாதிரி வயதிற்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி, வயதிற்கு ஏற்ற நமக்கு வந்து ஒரு மென்டாலிட்டி, மெச்சூரிட்டி ஏற்படுறது, அதுக்கப்புறம் நம்ம பாடியில பிசிக்கல் பாடியிலும் ஏற்படக்கூடிய அனைத்து முதிர்ச்சிக்கும் வயதிற்கு ஏற்ற மாதிரி அதை நிர்ணயிக்கிறதுக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ T3, T4, TSH இது மூன்றுமே நம்ம சொல்லிட்டோம். இப்போ தைராய்டு ஹார்மோன் நமக்கு குறைவாக சுரக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியுது. பொதுவா இந்த ஹைப்போ தைராய்டிசம்ல உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே போகும், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. அதை வந்து பெண்களுக்கு அப்படின்னு பொதுவா பார்த்தோம்னா இடுப்பு, வயிறு, அடி வயிறு, தொடை, இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய தசைகள் வந்து அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வருடத்திற்கு வருடம் வந்து பார்த்தோம்னா 5 to 7 கிலோ உடல் எடை அதிகரிக்கிறத பார்க்கும். போன வருஷம் தாங்க நான் இந்த கேஜ்ல இருந்தேன், இப்ப டக்குன்னு எனக்கு என்ன ரீசனே தெரியல, ஒரு 5 கிலோ வெயிட் போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி தைராய்டு ஹார்மோன் கம்மியா இருக்கும்போது உடல் எடை காரணமே இல்லாமல் அதிகரிக்கிறது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஒவ்வொரு மாதமே வரக்கூடிய பீரியட்ஸ் வந்து தள்ளி தள்ளி போறது, இல்ல 15 daysக்கு ஒன்ஸ் எனக்கு வந்து பீரியட்ஸ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எண்டோமெட்ரியம் திக்னிங், எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து அதிகமா இருக்கு, இல்ல எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இருக்கு யூட்ரஸ்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அடிக்கடி ஃபீவர் வர்ற மாதிரியோ இல்ல ஃபெட்டிக், ஒரு டயர்ட்னஸ், உடல்ல வந்து அதிகமான ஒரு டயர்ட்னஸ் இருக்கிறத ஃபீல் பண்ணுவாங்க. எப்பவுமே ஒரு லெத்தார்ஜியா, டயர்டா இருக்கிறது, ஸோ ஒர்க் பண்றதுக்கே முடியலன்ற மாதிரி இருந்து இருந்து என்ன ஆகும்னா உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே போகும். இதே மாதிரிதான் ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டு ஹார்மோன் அதிகமா செக்ரீட் ஆகுதுன்னா என்ன பண்ணணும்னா இதே மாதிரிதான். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸோ இல்ல டக்குன்னு 15 days ஒன்ஸ் நமக்கு பீரியட்ஸ் வருது, இல்ல 6 மாதம் வரைக்குமே எனக்கு பீரியட்ஸ் வராம இருக்கிறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸோ, ட்ரை ஸ்கின், அதிகமா ஹேர் ஃபால் ஆகிறது, கண்ணு முழி வந்து வெளியில கண்ணு சொல்லுவாங்க, என்ன வர வர முட்டை கண்ணு மாதிரியும் உனக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆண்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனைகள், உடல் எடை அதிகரிக்கிறது, லாஸ் ஆஃப் லிபிடோன்னு சொல்லுவாங்க, அதாவது விரைப்புத்தன்மையே இல்லாமல் இருக்கிறது, ஒரு செக்ஷுவல் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரியான
பிரச்சனைகள் எல்லாமே வரும். எரெக்ஷன் இல்லாம இருக்கிறது, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஆகிட்டே வருது, இல்ல வெயிட் கெயின் ஆகுறது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆண்களுக்குமே இந்த தைராய்டு ஹார்மோனால ஏற்படுது. இது அப்படியே கொண்டு போய் எங்க விடுதுன்னா, நமக்கு இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனைக்கும் ரொம்ப மன அழுத்தத்திற்கும் ஆளாகிற மாதிரியான கண்டிஷன் வந்து இதுல ஏற்படுதுன்னு சொல்லலாம். சரிங்க, இப்போ இந்த தைராய்டு ஹார்மோன் இருக்கும் பட்சத்துல ஒவ்வொருத்தருமே நம்ம என்ன பண்றோம்னா, அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரியான டேப்லெட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 50 மில்லிகிராமா இல்ல 100, 150, அதாவது காலையில எந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டொமக்ல ஒரு டேப்லெட் போடணும். இந்த மாதிரி 2 வருடங்களா 5 வருடங்களா நான் வந்து மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கிறேன் நிறைய பேர் சொல்றாங்க. நிச்சயமா இந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கும்போது கண்டிப்பா நம்ம பாடியில என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி உணவு முறைகளும் சித்த மருந்துகளும் எடுக்கலாம். இப்ப சித்த மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமா பெருமருந்து வகைகளை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுல முக்கியமா பார்த்தோம்னா முத்துச்சிப்பி பருப்பம் பயன்படுது. அதே மாதிரி பவளம் அப்படின்னு சொல்லும்போது கடல்படு திரவியங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு கடல்படு திரவியம் சொல்லலாம். கடல்ல இருந்து எடுக்கக்கூடியது, அதாவது அப்ப கடல்ல இருந்து எடுக்கக்கூடியது நிறைய இந்த சிப்பி, சங்கு, பவழம் இதுல எல்லாமே நம்ம சித்த மருத்துவத்துல மருந்தாக செய்யறோம். அப்ப இந்த பவழத்திலையும் பார்த்தோம்னா நிறைய பலன்கள் நமக்கு இருக்கு. தைராய்டுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு உடலை தீர்க்கவே முடியாத பல நோய்களுக்கு, கேன்சர் வரைக்கும் இருக்கக்கூடிய நோய்களுக்கு பவழத்தை நம்ம வந்து மருந்தாக சித்த மருத்துவத்துல கொடுக்கிறோம். அப்போ இந்த பவழம் சார்ந்த பருப்பம், செந்தூரம், சுண்ண வகைகளை நம்ம எடுத்துக்கும் போது நிரந்தரமாக தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் குணமாகுதுன்னு சொல்லலாம். இது எந்தெந்த அளவுப்படி எந்த அனுமானத்துல நம்ம எடுக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அன்னபேதி அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகளும் இருக்கு. இதை மருந்தாக எடுக்கும், அதிகமான இரும்பு சத்து இதுல இருக்கு. இதையுமே நம்ம எடுக்கும்பொழுது தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் குணமாகும். இதோட சேர்த்து பவளமல்லி கஷாயம், மந்தார இலை கஷாயமும் நமக்கு பயன்படுது. முக்கியமா சதக்குப்பை, கருஞ்சீரகம், சீரகம், சோம்பு, ஓமம் இந்த 5 மூலிகையும் சம அளவு எடுத்து லேசா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். காலையில வெறும் வயிற்றுல ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு 1/2 கிளாஸ் 3/4 கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். கருப்பட்டி, நிச்சயமா இதுல கருப்பட்டி தான் சேர்க்கணும். கருப்பட்டி சேர்த்து காலையில தினமும் ஆண்களும் சரி பெண்களும் சரி தினமும் காலையில இதை குடிச்சிட்டே வந்தோம்னா தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் குணமாகும். அதாவது ஓவர் வெயிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால எனக்கு வந்து ஓவர் வெயிட், உடல் எடை அதிகரிச்சிருக்குன்னா இதை காலையில குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மருந்துகள் எல்லாமே எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஃபர்ஸ்ட் சரியாகும். தொடர்ந்து நமக்கு வந்து சரியான மாதவிடாய் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மருந்துகள் நம்ம எடுத்துட்டே வந்தோம்னா நிச்சயமா வாழ்நாள் முழுவதும் நம்ம மருந்து எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அடுத்தது உணவில் நாம் என்னென்ன உணவுகள் எடுக்கணும். நான் சொன்ன மாதிரி அந்த டீலே கருப்பட்டி சேர்த்து குடிங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி கருப்பட்டி உணவில் நிறைய சேர்த்துக்கணும். வெந்தயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கருப்பு எள்ளு ரொம்ப முக்கியம். நம்ம கருப்பு எள்ளை வந்து மறந்துட்டோம், அதிகமான கால்சியம் இதுல இருக்கு. அப்போ தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க எள்ளு உருண்டை எடுக்கிறது, எள்ளு பொடி, நல்லெண்ணெய் உணவுல நிறைய சேர்த்துக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா ஆயில் புல்லிங் ரொம்ப முக்கியம். காலையில எந்திரிச்சு நம்ம நல்லெண்ணெய் ஒரு 10-20 ml அளவுக்கு வாயில விட்டு நல்லா கொப்பளிச்சு கீழே துப்பிட்டு வந்தோம்னா இப்போ வாயில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இதற்குமே வந்து ரொம்ப நல்லது. ஸோ ஆயில் புல்லிங், எண்ணெய் கொப்பளிப்பு, நல்லெண்ணெயை வந்து நல்லா கொப்பளிச்சுட்டே வந்தோம்னா தைராய்டு ஹார்மோனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம தினமும் உணவில் கீரை வகைகள், காய்கறிகளை நிறைய எடுக்கணும். எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து காய்கறிகளை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வறுத்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. காய்கறிகளை நல்லா பாயில் பண்ணி அதை அப்படியே சாலட் மாதிரியும் எடுத்துட்டு வரலாம். முக்கியமா தினமும் கொய்யா, பப்பாளி, அன்னாச்சி இது 3 பழமும் ஏதாவது ஒண்ணு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஏன்னா தைராய்டு ஹார்மோனுக்கு இது 3மே ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கத்தையும் நம்ம மாற்றிட்டு சித்த மருந்துகள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது தைராய்டுனால நமக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்குன்னா அது முழுவதுமாக குணமாகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தினமும் நான் ஒரு மாத்திரை காலைல எம்டி ஸ்டொமக்ல சாப்பிட்றேன்ற ஒரு அவசியமும் நமக்கு இருக்காது. இந்த பதிவு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் நிறைய பேருக்கு ஒரு தீர்வாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.